நம்மளுடைய ஹாஃபிஸ் ஆலிம் ஹாரி முகமது இத்ரிஸ் காஷிஃபி அவர்கள். சார், உங்களுடைய மைக் மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணிக்கோங்க. உங்கள் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று உலக மனநல தினத்தன்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனநலம் என்பது மனம் நலமாக இருந்தால்தான் உடல் நலமாக இருக்கும். எண்ணம் போல் வாழும் என்பதாக சொல்லுவார்கள். எனவே நம்முடைய மனம் நலமாக இருக்க வேண்டுமானால் அந்த மனம் பாரமாகாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனம் எதனால் பாரமாகிறது? உதாரணத்திற்கு, ஒருவர் உங்களை திட்டுகிறார் அல்லது துன்பம் கொடுக்கின்றார் அல்லது தவறிழைக்கின்றார். இந்த நேரத்தில் அவரின் மீது நீங்கள் கோபப்படும் பொழுது, அவரை பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது உங்களுடைய மனம் பாரமாகிறது. அதே நீங்கள் அவரை மன்னித்து விடுவீர்களேயானால், forgiveness, நீங்கள் கோபப்படாமல் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவரை நீங்கள் மன்னித்து விடும் பொழுது, அந்த மன்னிக்கும் மனப்பான்மை என்பது உங்களுடைய மனபாரத்தை இலகுவாக ஆக்குகிறது. ஆய்வில் சொல்லப்படுகிறது, எப்பொழுது மனம் பாரமாகுமோ அப்பொழுதெல்லாம் உடலும் சேர்ந்து பாரமாகிறது, உடலினுடைய வெயிட் அதிகமாகிறது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஜென் தத்துவ துறவிகள் அவர்களை அழைத்து அவர்களின் தலையிலே எலக்ட்ரோஸ் கருவிகளை வைத்து ஆய்வு செய்கிறார்கள். இவர்களினுடைய பிரெயின் எந்த அளவு வேலை செய்கிறது? அந்த எலக்ட்ரோஸ் கருவியிலே வைத்து பார்க்கும் பொழுது எல்லா துறவிகளுடைய பிரெயினும் நல்ல பீக் லெவல்ல இருக்குது, நல்ல ஆக்டிவிட்டியா இருக்கு, ஆல்பா ஸ்டேட்மாங்க. இப்ப என்ன செய்யறாங்க இந்த ஆய்வாளர்கள்? மற்ற மனிதர்களுடைய பிரெயின் எப்படி வேலை செய்யுது, இந்த துறவிகளுடைய அளவுக்கு நல்ல ஆல்பா ஸ்டேட்ல இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கிறதுக்காக வேண்டி 2015ஆம் ஆண்டு ஓர்மையாக பாட்டு படிக்கக்கூடியவர்கள் சிலர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். மியூசிக்ல ரொம்ப ஓர்மையா ஈடுபடக்கூடிய அவங்கள சில பேர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்படி முக்கியமான சில துறைகளில் இருப்பவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய தரையிலே அந்த எலக்ட்ரோ கருவியை வைக்கிறார்கள். யாருடைய பிரெயினும் அந்த துறவிகளுடைய பிரெயின் அளவிற்கு ஆல்பா ஸ்டேட்ல போகல, எல்லாம் குறைவாகத்தான் இருக்குது. திடீரென்று ஒரு பெண்ணுடைய அந்த பிரெயின் மட்டும் நல்ல ஆக்டிவிட்டியா ஆல்பா ஸ்டேட்ல போகுது. அந்த பெண்ணை அழைத்து கேட்டார்கள், உங்களில் யாருக்கும் அந்த நிலை ஏற்படவில்லை, உங்களுக்கு மட்டும் இப்பொழுது திடீரென்று அந்த துறவிகளுடைய அளவிற்கு அந்த ஆல்பா ஸ்டேட்டுக்கு போனதற்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அந்த பெண் சொன்னால், எனக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்த, எனக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த என்னுடைய கணவரை நான் மன்னித்தேன் என்பதாக சொன்னார். உடனே அவர்கள் பார்க்கிறார்கள், மற்ற எல்லோரிடத்திலும் சொன்னார்கள், இப்பொழுது நாங்கள் அந்த கருவியை பொருத்துவோம், நீங்கள் எல்லோருமே உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு சிரமம் கொடுத்திருந்தால் அவர்களை நீங்கள் மன்னிப்பதாக கற்பனை செய்யுங்கள் என்பதாக சொல்கிறார்கள். அந்த எலக்ட்ரோ கருவியை மாற்றின பிறகு அவர்கள் எல்லோரும் தனக்கு தீங்கிழைத்தவர்களை மன்னிப்பதாக அவர்கள் இமேஜ் பண்றாங்க. அந்த நேரத்தில் எல்லாருடைய பிரெயினும் ஆல்பா ஸ்டேட்ல இருப்பதாக பார்க்கிறாங்க. ஆக மன்னிக்கும் பொழுது மனபாரம் அது குறைவதோடு சேர்ந்து உடல் பாரமும் குறைகிறது என்ற இந்த சயின்டிபிக் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய அந்த அதாவது பிளேயர்ஸ் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு அந்த மெடிடேஷன் கொடுக்குறாங்க, மன்னிக்கக்கூடிய அந்த பயிற்சி அவங்களுக்கு வழங்குறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா, அந்த விளையாடக்கூடியவர்கள் 100 சென்டிமீட்டர் ஜம்ப் பண்றவங்க 110 சென்டிமீட்டர் 120 சென்டிமீட்டர் ஜம்ப் பண்ற அளவிற்கு அவங்களுடைய அந்த மன்னிப்பின் மூலமாக மனபாரம் குறைவதோடு உடல் பாரமும் குறைகிறது என்ற ஒரு விஷயத்தை அங்கே பார்க்கிறாங்க. அதே மாதிரி மலை ஏறக்கூடியவர்கள், அந்த மலை ஏறக்கூடிய பயிற்சி பெறக்கூடியவர்கள், அவர்களுக்கும் இந்த ஃபார்கிவ்னஸ் மெடிடேஷன் கொடுக்குறாங்க. இலகுவான முறையில் அதற்கு பிறகு மலை ஏறக்கூடிய அந்த காட்சியை அவங்க பார்க்கிறாங்க.
ஆக சொல்ல வரக்கூடிய நோக்கம், நம்முடைய மனம் நலமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய மனம் அதிலே பாரம் உண்டாகிவிடக் கூடாது. சயின்டிஸ்ட்ல சொல்லுவாங்க, சயின்டிபிக் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபார்கிவ்னஸ். முதலாவது, இம்ப்ரூவ் ஓவரால் ஹெல்த். ஒருவர் மன்னிக்கும் பொழுது அவருடைய உடலினுடைய ஒட்டுமொத்த ஹெல்த்தும் நலமும் ஆரோக்கியமும் அதிகமாகிறது. அதுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிறது. மனதில் உள்ள நலம் அதிலே அதிகப்படுகிறது, உடல் நலம் அதிகமாகிறது. இரண்டாவது, டிக்ரீஸ் ஆங்கர், அதாவது கோபம் அவரை ஒரு கட்டுக்கோப்புக்குள் கொண்டு வருகிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு கொண்டிருந்தாக்க அவர் அந்த மன்னிக்க கூடிய அந்த தன்மையை கொண்டு வரும் பொழுது, மன்னிக்கும் மனப்பான்மையை அவர் கொண்டு வரும் பொழுது, அவர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டு கொண்டிருந்தவர், அந்த கோபத்தை அவரை விட்டு அது நீக்குகிறது. பெரிய விஷயத்திற்கு கோபப்படுவாரையானால் அவரை கட்டுக்குள் கொண்டு வருகிறது. என்ஹான்ஸ் யுவர் கெப்பாசிட்டி டு ட்ரஸ்ட், அதாவது இவரின் மீது நல்ல நம்பிக்கையை, உண்மை தன்மை அதிகரிக்கிறது. கிவ் ஃப்ரீடம் ஃப்ரம் பாஸ்ட் ஈவென்ட்ஸ், பழைய கால பிரச்சனைகள், வழிகள், சோதனைகள், இவைகளிலிருந்தெல்லாம் அவரை பாதுகாக்கிறது என்பதாக சயின்டிபிக் அதனுடைய பெனிஃபிட்ஸ் சொல்லுது. கிவ் ஃப்ரீடம் ஃப்ரம் பாஸ்ட் ஈவென்ட்ஸ். அதே மாதிரி இம்ப்ரூவ் சைக்காட்ரிக் ஹெல்த் டிசார்டர். உளநோயாளியாக இருந்தால் அவர்களிடத்திலே மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குமேயானால் அந்த உளநோயிலிருந்து அவர்கள் அதிலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆறாவதாக கடைசியாக சொல்லுவாங்க, இன்க்ரீஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் லவ் எம்பதி, அதாவது இவரின் மீது அந்த எதிரிக்கு, யார் இவரை துன்புறுத்தி கொண்டிருந்தார்களோ, யார் இவர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்களோ, இவர் அவர்களை மன்னிப்பதன் மூலமாக அவர்கள் இவரை நேசிக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள், அன்பு கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள் என்ற இந்த செய்தியை நமக்கு ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். நெல்சன் மண்டேலா, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சவுத் ஆப்பிரிக்காவினுடைய பிரசிடென்ட். 27 வருஷமாக ஜெயிலில் அவர் கடுமையான முறையில் துன்புறுத்தப்பட்டார். 27 வருடம் கழித்து அவர் வெளியில் வந்த பிறகு அந்த சவுத் ஆப்பிரிக்காவுடைய பிரசிடென்டாக ஆகக்கூடிய அந்த நாளில் இன்விடேஷன் கொடுப்பதற்காக வேண்டி அவர் முதலாவதாக தேர்ந்தெடுத்தது யாரை தெரியுமா? யார் 27 வருடங்களாக ஜெயிலிலே தன்னை துன்புறுத்தினார்களோ அவர்களை மன்னித்து அவர்களுக்குத்தான் முதலாவது அழைப்புதலை கொடுத்தார் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த மன்னிப்பு என்ற மனப்பான்மை நம்மிடத்திலே வறுமையானால் கண்டிப்பாக நம்முடைய மனம் மிகச்சிறந்ததாக, மிக சிறந்த நலமுடையதாக இருக்கும் என்பதில் எந்த வகையான சந்தேகமும் கிடையாது. இறைவன் கூட அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுவான், வலமன் சபர வ கஃபர இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர். எவர் பொறுமையாக இருந்து மன்னித்து விடுவாரோ அவர் மிகச்சிறந்த உறுதிமிக்க செயலை உடையவர், அவர் உறுதிமிக்கவர், வலிமை மிக்கவர். யார் மன்னிக்கிறார்களோ அவர்கள் தாழ்வு மனப்பான்மை அல்ல அவரிடத்திலே. அவர் இறங்கி போகவில்லை, பயந்து விடவில்லை, மாறாக அவருடைய மனதால் உறுதியானவர் என்பதாக சிலாகித்து சொல்லி காட்டுகின்றான் இறைவன். நற்குணத்தின் தாயகம் கண்மணி நாயகம் சொல்லுவார்கள், சில்மன் பதாக், உம்மை வெட்டி வாழ்பவரோடு நீ ஒட்டிவான். வாஃபு அம்மன் வலமக், உமக்கு அநியாயம் செய்தவரை நீ மன்னித்து விடு. வஅஹ்சின் இலாமன் அஸாஅ இலைக், உமக்கு தீங்கிழைத்தவருக்கு நீ உபகாரம் செய் என்பதாக குறிப்பிடுவார்கள். நேரத்தின் அருமையை கருதி நான் என்னுடைய இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். கடைசியாக கன்ஃபார்மிட்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டருடைய ஃபவுண்டர் கண்ணியத்திற்குரிய டாக்டர் யூசுப் ஆதம் சார், அதே போல சுல்தான் மேம் அவர்கள், அவர்களுடைய குழுவினர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். ஜஸாக்கல்லா சார் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ். ஃபர்கிவ்னஸ் பத்தி, மன்னிப்பை பத்தி நீங்க ஒரு அருமையான பதிவு கொடுத்திருந்தீங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் கண்டிப்பா.